ஒவ்வொரு மிக பிரம்மாண்டமான வெற்றியும் ஒரு சின்ன கனவுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சிலருக்கு வயசு கம்மியா இருந்தாலும் கனவு பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி நாமக்கல் டவுன்ல இருக்கக்கூடிய திரு முருகேசன் அவர்களுடைய வீட்டின் ஒவ்வொரு சுவரும், கதவும் ஒரு மிகப்பெரிய கனவின் சாட்சியா இன்னைக்கு இருக்குது. திரு முருகேசன் அந்த காலத்து எம்காம் பட்டதாரி. தன்னுடைய பெருமுயற்சியால மிக வெற்றிகரமான சுயதொழில் செய்து வரும் மனிதர். நாமக்கல்லின் முக்கிய கால்நடை மருந்து வியாபார நிபுணர். அவருடைய மனைவி திருமதி புனிதவதி அவர்கள் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறாங்க. இவர்களுடைய 2வது செல்ல பிள்ளை தான் சிறுமி ஜோஷ்மிதா. ஜோஷ்மிதா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவளுக்கு தான் ஒரு பெரிய டாக்டரா வரணுங்கிற ஆசை துளிர்விட ஆரம்பிச்சது. வீடு முழுக்க சுவர்களில் டாக்டர் ஜோஷ்மிதான்னு எழுதி அதில் ஒரு அலாதியான சந்தோஷம் அந்த சிறுமிக்கு. அவளுடைய டாக்டர் கனவை மிக சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஜோஷ்மிதாவுடைய பேரண்ட்ஸ் ஜோஷ்மிதாவை டாக்டர் ஆக்க தங்களால் ஆன அத்தனை விஷயங்களையும் செஞ்சிட முடிவு செஞ்சாங்க. அப்பா திரு முருகேசன் தன்னுடைய பிஸ்னஸில் வர்ற ஒவ்வொரு ரூபாயையும் தன் மகளின் கனவுக்காக சேர்த்து வைக்க ஆரம்பித்தார். அம்மா திருமதி புனிதவதி ஸ்கூல் டீச்சர் வேலை முடிஞ்சதும் தன் மகளுடைய பாட விஷயங்களில் ஸ்பெஷல் கவனம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே ஒரு டீச்சராக பல ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருந்த அவங்க சேவையும் அனுபவம் தன் மகளுடைய விஷயத்தில் பெரிய உதவியாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே ஜோஷ்மிதாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். இந்தியன் ஆர்மியில் டாக்டராக இருக்கக்கூடிய டாக்டர் கேப்டன் தாமரை கண்ணன். அவரும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். தன் சொந்த அண்ணனே ஒரு டாக்டராக இருக்கிறது ஜோஷ்மிதாவுக்கு ஒரு பெரிய என்கரேஜிங் பாயிண்ட்டுன்னு நாம் சொல்ல முடியும். ஆனால் இதையே ஜோஷ்மிதா அண்ணன் டாக்டர் தாமரை கண்ணன் கிட்ட கேட்டால் அவரோ தன் தங்கை ஜோஷ்மிதா தான் எம்பிபிஎஸ் படித்ததுக்கே என்னை என்கரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லுவார். தங்கை கெட்ட நல்ல அண்ணன். ஜோஷ்மிதாவும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற பொண்ணு கிடையாது. மிகப்பெரிய முயற்சியோடு படித்தாங்க. +2 எக்ஸாமில் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணினாங்க. நீட் எக்ஸாம்லையும் கூட நல்ல மார்க் எடுத்து இருந்தாங்க. ஆனால் பல்வேறு சூழ்நிலைகளாலும் மெடிக்கல் காலேஜுடைய அதிகப்படியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னாலையும் இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சிரமமாக இருந்தது அவங்களுக்கு. எங்கே தன்னுடைய டாக்டர் கனவு நிறைவேறாமல் போயிருமோன்னு ஜோஷ்மிதா கலங்கி இருந்த நேரம்தான் அப்பா திரு முருகேசன் அவர்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனத்தினுடைய தொடர்பு கிடைச்சிது. சுமார் 1000 மாணவர்களுடைய டாக்டர் கனவை நிறைவேற்றி வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எஜுகேஷன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் தான் எய்ரா ஓவர்சீஸ். எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க திரு முருகேசன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பல விஷயங்களை தெளிவுபடுத்தினாங்க. ஜோஷ்மிதாவுடைய அண்ணன் டாக்டர் தாமரை கண்ணன் அவர்களும் எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கல்வியில் சிறந்த குடும்பமாக திரு முருகேசன் அவர்களுடைய குடும்பம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மிக நல்லாவே விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய முயற்சியாலும் திரு முருகேசன் அவர்களுடைய குடும்பத்தின் எண்ண வலிமை மற்றும் பிரார்த்தனைகளாலும் வியட்நாம் கேபிட்டல் சிட்டி ஹனாயில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற டைனாம் யூனிவர்சிட்டியில் ஜோஷ்மிதாவுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சது. இந்த நல்ல செய்தி கிடைச்சதும் திரு முருகேசன் அவர்களுடைய குடும்பமே சந்தோஷத்தில் மூழ்கி போனாங்க. அன்னைக்கு சாயந்தரமே ஜோஷ்மிதாவுடைய அண்ணன் கேப்டன் டாக்டர் தாமரை கண்ணன் ஃபோன் மூலமாக அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட்டும் பண்ணாங்க. மேலும் டைனாம் யூனிவர்சிட்டியோடைய பல விஷயங்களை பற்றி அவரே சுயமாக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த விஷயங்களை எல்லாம் தங்கைக்கு விளக்கி சொன்னார். தான் சின்ன வயசில் சுவற்றில் கிறுக்கின அந்த டாக்டர் ஜோஷ்மிதாங்கிற அந்த பெயர் இன்னைக்கு நிஜமாகவே ஜோஷ்மிதாவுடைய லேப் கோட்டில் ஒரு பதக்கம் மாதிரி மின்னிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஜோஷ்மிதா வியட்நாம் டைனாம் யூனிவர்சிட்டியுடைய ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்பும் கையில் அனாட்டமி புக்கோடையும் தினசரி ரொம்ப நம்பிக்கையாக கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட் ஜோஷ்மிதா. நாமக்கல்ல தன்னுடைய 2 பிள்ளைகளையும் டாக்டர் ஆக்கிட்டதுனால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு திரு முருகேசன். இதனாலேயே இவரை தெரிஞ்சவங்க மத்தியில் திரு முருகேசன் அவர்கள் மேலே பொறாமைப்படுறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்பப்போ தன் செல்ல மகள் சுவற்றில் கிறுக்கின அந்த டாக்டர் ஜோஷ்மிதாங்கிற வார்த்தையை தொட்டு பார்த்துக்கிறாரு திரு முருகேசன். இன்னைக்கு அவர் வீட்டு சுவற்றில் சிறுமி ஜோஷ்மிதா அன்றைக்கு கிறுக்கின அந்த எழுத்துக்கள்
இன்னைக்கு கல்வெட்டுகளாக இருக்கிறது ஒரு பெரும் கனவின் சாட்சியாக.